அதுக்காக அப்படி உண்மை இருந்தால் ஏதாவது அவசர ஜெபம் இருக்கு, அதாவது ஏதாவது ஜெபம் இருக்குன்னா வருவாங்க. அப்படி உட்கார சொன்னால யாருக்காவது விசேஷமாக ஜெபிக்கிற காரியம் இருக்கா? இல்லை திருமண நாள் இருக்கா? மாதத்தில் திருமணம் இருக்குது அப்படின்னு அடுத்த மாதம் திருமண நாள் அடுத்த மாதத்துல எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல இல்லை பிறந்த நாள் இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்காக ப்ரே பண்ணுவோம். இல்லை விசேஷமாக ஜெபிக்கணும்னா இந்த காரியத்துக்காக சொல்லுங்கள். சரி, நம்மளுக்கு ஒரே ஒரு காரியம், ஃபேமிலி ரசிக்கப்படலாம். சரியா? ஜெபிப்போம் கண்கள் புரி. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான அற்புதமான இந்த வேலையில் எங்களை ரட்சித்த தேவன், ரட்சிப்பு கர்த்தருடையன்னு சொன்னபடி இந்த நேரத்தில் நினைவே ஜனங்களை ரட்சித்த அதே தேவன் எங்கள் உறவுகளை ரட்சிக்கும்படி அதற்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ கர்த்தர் அதை உடைத்து பிள்ளைகளையும் எங்களை சார்ந்தவர்களையும் சபை குடும்பத்தை சார்ந்து ரசிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாம மாத்திரமே இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகளுக்காக ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகிய ஆண்டவரே அநேக நாள் சென்று பிள்ளைகளாவது இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அசைவாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஐயாவுக்காக அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ரெக்கப்ப திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து அசைவாடும். இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். அதுபோல இந்த பிறந்தநாள் காணக்கூடிய இந்த பிரகாஷுடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளை ஒரு வயதை கடந்து போகிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை பலத்தை கொடுக்கணும். தேவனுடைய சித்தம் உண்டானால் அடுத்த ஆண்டு அவர்களால் அந்த சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள அந்த மகனை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, அதே போல எந்த பிள்ளைகளால் நாளை பிறந்தநாளை கொண்டாடுகிறார்களோ திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவங்களால் நாங்கள் சோதரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல அதுபோல கரங்களை தூக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு புது புது ஆத்துமாக்களை கொடுத்தவனே, அந்த ஆத்துமாக்களை சிதறடிக்க நினைக்கிற கொள்ளாத ஆவியின் கிரிகளை இயேசு நாமத்தில் உடைத்து சபையில நிலைநிற்க கிருபை செய்யுமாப்பா. தேடி ஓடி வர எந்த தடைகளாக இருக்கிறதெல்லாம் அகற்றி தேவனுடைய அன்பு அவர்களை இழுத்து கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது. நல்லவராக இருக்கிறார். இப்பொழுது ஐயா கிட்ட கரங்களை மைக்க கொடுக்கிற இவருடைய வார்த்தைகள் நம்ம கவனிப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரகபோத் திருச்சபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்தி கொடுக்கும்படியாக அழைத்த பாஸ்டர் டேவிட் ராஜா அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சபையார் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை நாம் கவனிப்போமாக. வேதத்திலே நாம் தியானமாக இருந்தால் நாம் பாக்கியவான்கள். இரவும் பகலும் தியானிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதே வேளையில் ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது அதே பாக்கியம் நம்மை தொடர்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை சொல்லுவார். அந்த ஆலோசனை விசேஷித்த ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளில் இருக்கும், 7வது நாளில் இருக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த ஆண்டில் தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார். தேவன் கொடுக்கிறார். இந்த ஆண்டுல தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தார். தேவன் அருளுகிறார். என்ன அருளுகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு கவனிக்க இருக்கிறோம்.
சங்கீதம் 29:11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவன் அருளுகிற தேவன், கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார். பலன் அருளுவார், சமாதானம் அருளுவார். இதுல 2 வார்த்தை இருக்குது. இதுல பலன் அருளுவார் என்ற வார்த்தையை மாத்திரம் நம்ம தியானிக்க போறோம். ஏன் நமக்கு பலன் தேவை? நமக்கு எதுக்கு பலன் தேவை? ஒரு மனிதன் பலன் இருந்தால்தான் அவன் என்ன செய்ய முடியும்? எழுந்து நிற்க முடியும். பலன் இருந்தால்தான் எழுந்து என்ன செய்ய முடியும்? நடந்து வர முடியும். இப்போ பலன் இல்லாவிட்டால் நாம் எழுந்திருக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பலன் வேண்டும். பேச வேண்டும் என்றாலும் நமக்கு பலன் வேண்டும். பாட வேண்டும் என்றாலும் நமக்கு பலன் வேண்டும். நம்ம சரீரத்துல பலன் இருந்தால்தான் நாம் பேச முடியும். அதனால மனுஷனுக்கு பலன் தேவைப்படுகிறது. பலனற்று போகிற மக்கள் பூமியிலே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லா நாளும் கர்த்தருடைய பலனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 34 அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிங்க. 34 அதிகாரத்தில் 7வது வசனம் என்ன சொல்கிறது? கவனிக்கும் போது தேவன் என்ன பேசுகிறார்? மோசே மரிக்கின்ற போது 120 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தான். அவனுடைய கண்ணுக்கு பார்வை குறையல, இருள் அடையில, வெளிச்சமாக ஒளியாக அவனுக்கு இருந்தது. அவன் கலன் குறையவில்லை. இப்ப 120 வருஷம் மோசே வாழ்ந்தான். அவனுக்கு பலன் என்ன செய்யல? குறையவே இல்லை. கண் பார்வை குறையவே இல்லை. கண்ணு நல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு. அப்படி என்று சொன்னால் தேவன் இந்த வசனத்தை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு காரணம் என்ன? நாம் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட வருஷம் எத்தனை வருஷம்? 70 அல்லனா 80. ஆனா மோசே எத்தனை வருஷம் இருந்தாரு? 120 வருஷம் வாழ்ந்தார். தேவனுடைய பலன் அவன் மேல இருந்துச்சு. அப்போ தேவன் அப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 23 அதிகாரத்தில் 22 வசனத்துல தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட பலனை உடையவர்கள்? ஸ்தோத்திரம். மிருகங்களிலே மிக பலனுள்ள மிருகம் எது? காண்டாமிருகம். பலனுள்ள மிருகம். அதை சொல்றார். இஸ்ரவேல் மக்கள் இப்படிப்பட்ட பலத்தை உடையவர்கள் என்று சொல்லுகிறார். வாசிங்க. தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கொண்டு வந்தார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னார். அல்லேலூயா. எந்த பலன் உண்டு? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்தை போல பலன் உள்ள மிருகம் வேற எந்த மிருகமும் கிடையாது. அந்த மிருகத்துக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது. எப்படி நாம் பொல்லாத பாவ பழக்க வழக்கத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள மாற்றப்பட்டோமோ, நமக்கு இப்படிப்பட்ட பலனை கர்த்தர் தருகிறார். அதாவது பலனிலே சிறந்த பலனை தருகிறார். 70 வயசு 80 வயசு தான். ஆனா 120 வயசு வாழும்படி ஒரு பலன் ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யோசுவா 14 அதிகாரம் 11 வசனத்தை நாம் கவனிக்கும் போது, யோசுவா 14:11 தேவன் சொல்லுகிறார் இதே விதமாக, மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறது. அது குறையவே இல்லை.
அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்றார். அப்போ ஒரு தேவ மனுஷனுக்குள்ள தேவ பலன் வருகிறது. அங்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட பலனை நமக்கு கொடுக்கிறார். இப்ப நம்ம உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நமக்கு எதுக்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னா, தேவனை ஆராதிப்பதற்கு பலன் வேணும், நம்முடைய வேலைகளை செய்வதற்கு பலன் வேணும், மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு பலன் வேணும். அதுக்காக தான் நம்ம பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் தேவன் என்ன செய்கிறார்? பலன் அருளுகிறார். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், இந்த வாரத்தில் என்னை பலப்படுத்தும், இந்த மாதத்தில் உள்ளதேவி ஆயிட்டு அந்த மாதத்தில் என்னை பலப்படுத்தும். அதிகாலமே வந்து ஜெபிக்கணும், பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பலன் மிக அவசியம். பலன் இல்லாட்டா ஒன்றும் இல்லை. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கால் ஒடிஞ்சிச்சு. ஒடிஞ்ச உடனே எனக்கு பலனே இல்லை. எந்திரிக்க பலன் இல்லை, உட்கார பலன் இல்லை, நடக்க பலன் இல்லை, சாப்பிட பலன் இல்லை, பாத்ரூம் போவதுக்கு பலன் இல்லை, எதை செய்வதற்கும் பலன் இல்லை. படுத்த படுக்கையாகவே இருக்கிறேன். என்னுடைய காலை கட்டிலில் வச்சு கட்டி இருக்கிறாங்க, காலை அசைக்கக்கூடாது. அப்போ நம்ம சரீரத்துல ஒரு பாதிப்பு வரும்போது, அதிக ரத்தம் சிந்துகிற போது, அதிக சோர்வு வருகிற போது நாம் பலனை இழந்து விடுகிறோம். ஆனால் தேவன் அந்த பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உயிரோட வாழ்வதற்கு நமக்கு பலன் தேவை, வேலை செய்வதற்கு பலன் தேவை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தம் பலனை இழந்து போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில தீய வார்த்தைகளை கேட்பது நிமித்தம் உள்ளம் சோர்ந்து போய் பலனை இழந்து விடுகிறார்கள். இதனால அடுத்து மேன்மையான ஆசீர்வாதத்துக்குள்ள அவர்கள் முன்னேறி செல்ல முடியவில்லை. அதுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள தாமதித்திருக்கிறார்கள். அவர்கள் அதை அறியவில்லை. ஆமென். அவர்கள் சொல்லுங்க. தேவன் பலன் அருளுகிறார். எப்படி பலன் அருளுகிறார்? தேவன் நமக்கு எப்படி பலன் தருகிறாரு அப்படின்னு சில வரிகளை வச்சிருக்கிறார். இப்படி எப்படி இருந்தா நமக்கு தேவ பலன் கிடைக்கும் அப்படின்னு தேவன் நம்மகிட்ட சொல்றார். எப்படி இருந்தா பலன் கிடைக்கும்? தேவன் தான் பலன் அருளுகிறார். எப்படி இருந்தா பலன் கிடைக்கும்? தேவனுக்குள்ள எப்படி வாழ்ந்தால் நமக்கு பலன் கிடைக்கும்? அந்த பலனை பெற்றுக்கொள்கிற வழிகள் என்ன? பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுங்குமுறைகள் என்ன? இப்படி இருந்தாதான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சில ஒழுங்குமுறைகள் வேதத்தில் இருக்குது. இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும்? 12 வரைக்கும் படிக்கணும். அதுக்கு பிறகு என்ன படிக்கணும்? ஒரு டிகிரி MBA படிக்கணும். அதுக்கு பிறகு ஐடி கம்பெனிக்குள்ளே ஒரு செலெக்ஷன் வைப்பாங்க. அந்த இதில் பாஸ் பண்ணால் உள்ளே போனால் வேலை கிடைக்கும். சம்பளம் எவ்வளவு? 30,000, 50,000, 80,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம். அப்போ அந்த பணத்தை பெறுவதற்கு ஒரு வழி இருப்பது போல தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில வழிகள் நமக்கு வேதத்தில் இருக்கு. இந்த ஆலோசனையை கேட்டு அதன்படியாய் நம்மை வாழ அர்ப்பணித்து நாம் செயல்படும் போது நமக்கு பலன் அருளுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. பலன் தேவை. குடும்பத்தை நடத்துறதுக்கு பலன் தேவை. ஆண்டவருக்குள்ள வாழ்வதற்கு பலன் தேவை. நாம் கீழே விழுந்து விடாமல் நிலை நிற்பதற்கு, நின்று சாதிப்பதற்கு பலன் தேவை. பலன் இல்லாம எதையுமே நம்ம செய்துவிட முடியாது, சாதித்து விட முடியாது, நடக்கவே முடியாது. அவர் எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும்? செய்யவே முடியாது. அப்ப நம்ம நடக்கவும் பலன் வேண்டும், ஓடவும் பலன் வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். வேதமே என்ன சொல்லுகிறதுனா, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பாயிருங்கள். அன்பு என்பது ஒருவருக்காக ஒருவர் உதவுவதுதான் அன்பு, கொடுப்பதுதான் அன்பு, ஒருவருக்காக ஒருவர் சேர்ந்திருப்பதுதான் அன்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பது தேவ அன்பு. அவரிடத்தில் அன்பு கூறுவது, முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது. ஆனா அதுக்கு என்ன தேவை என்று சொன்னால், கர்த்தருக்கு சொல்றோம், நமக்கு பலன் தேவை. வருவதற்கு பலன் தேவை.
பிசாசை எதிர்ப்பதற்கு பலன் தேவை. பிசாசை எதிர்த்து நம்ம போராடாவிட்டால் வர முடியாது. எங்க போறீங்க? ஆராதனைக்கு போறேன், வாங்கப்பா நம்ம அப்படி சும்மா ஜாலியா போயிட்டு வரலாம், அங்க சுத்திட்டு வரலாம், இங்க சுத்திட்டு வரலாம், அங்க போய் பேசிட்டு வரலாம், நம்ம எதுக்கு அப்படியெல்லாம் சில சொல்றவங்க இருக்கிறாங்க. அப்போ அதை எதுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையானால் ஓய்வு நாள். ஓய்வு நாள் நம் தேவனுக்கு பயந்து அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். 6 நாள் கண்டிப்பாக வேலை செய்யணும். வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, சாப்பிடணும். வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு வேதவசனம் சொல்லுது. நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால், நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா 6 நாள் வேலை செய்யணும். 6 நாள் வேலை செய்யணும்னு சொல்றாரு. 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கணும், தேவ சமூகத்தில் வந்துடணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அதை ஆராதிக்கிறதுக்கு தான் எகிப்திலிருந்து என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தார், வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். நகரத்துக்குள்ள இருக்கிற மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் மீட்டெடுத்து வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். வனாந்தரத்திலே அவர்களை சோதரம் போதித்து நடத்தினார். அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் வேதாகமம். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வேதாகமம், சத்திய வேதம், சத்தியம். இப்போ அதுல இருந்து தான் நம்ம போதிக்கிறோம். நம்ம அதுல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். இந்த வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி நமக்கு புது பலனை தருகிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெகேமியா 8:10 வாசிங்க. நெகேமியா 8:10. ஒழுங்குமுறை என்ன? தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒழுங்கு கற்றுத்தந்து இருக்கிறார், எப்படிப்பட்ட ஆலோசனை தருகிறார் வாசிங்க. 8. தேவனுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கமுகமாய் இருக்கக்கூடாது, வருத்தமாய் இருக்கக்கூடாது, வேதனையோடு இருக்கக்கூடாது, சோத்திரம் உள்ளம் பாதிக்கப்பட்டு சோர்ந்து இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். சந்தோஷமாய் இருப்பதுதான் உங்களுக்கு பலன் கொண்டு வரும். தேவனுக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமாய் இருந்து பாட்டு பாடி சந்தோஷப்பட வேண்டும், ஆராதித்து சந்தோஷப்பட வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷப்பட வேண்டும், வேதத்தை வாசித்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம சங்கீதம் எதுக்கு வாசிக்கிறோம்? நம்ம ஆராதனையில சங்கீதம் எதுக்கு வாசிக்கிறோம்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுது. நீங்கெல்லாம் வீட்டில் வேதம் வாசிக்கிறீங்களோ வாசிக்கலையோ தெரியல. ஆனால் ஆராதனையில தேவனுடைய சமூகத்துல வந்தோடனே எல்லாரும் வாசிக்கணும். ஒரு ஊர்ல வாசிக்காம இருந்தா அது இங்க இருந்து என்ன செஞ்சிடும்? அது பூர்த்தி ஆகிவிடும், அந்த குறை நீக்கப்படும். வேதம் வாசிப்பதிலே இந்த குறை நீக்கப்படும். நாங்கள் வாசிக்கணும்னா இங்க வாசி தேவனுடைய நாமத்தை குறைவை நிறைவாக்கலாம். சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறது, பரியாசக்காரர் வாசிங்க. சங்கீதம் 1 அதில் சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. துன்மார்க்கர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்கக்கூடாது, நடக்கக்கூடாது. பாவி ஒரு இடத்துல நிற்க அந்த வழியாவே போகக்கூடாது. அவன் வேற வழியை திருப்பி விடுவான். அவனுடைய வழியில போகக்கூடாது. நம்ம தேவன் நடத்துகிற வழியில போகணும். பரிகாசக்காரன் கேலி கிண்டல் கூத்து பண்றாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களோட நம்ம தொடர்பு இருக்கக்கூடாது. கேலி கிண்டல் கூத்து, யாரெல்லாம் கேலி பேசுறாங்களோ, கிண்டல் பேசுறாங்களோ, கூத்தடிக்கிறாங்களோ, பரியாசம் பண்றாங்களோ, அங்க தேவனுடைய நீதி வெளிப்படாது. பாருங்க, ஸ்தோத்திரம். சிலர் அடிச்சு சந்தோஷப்படுவாங்க, சிலர் கேவலமா பேசி சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பரியாசம் பண்ணுகிற பரியாசக்காரர்களுடைய செயலா இருக்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய நீதிமான்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். நாம் மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி, பாடல் பாடி தேவனை பாடி மகிழ்ச்சியா இருக்கணும், தேவனை ஆராதித்து மகிழ்ச்சியா இருக்கணும், தேவனுடைய வசனத்தை தியானித்து மகிழ்ச்சியா இருக்கணும். பரியாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும் வேதத்துல பிரியம் இருக்கணும். வேதத்து மேல நமக்கு என்ன இருக்கணும்? பிரியம், விருப்பம், அது மேல ஒரு லவ், லைக், அது வேதத்து மேல இருக்கணும். இருந்து வேதத்தை வாசிக்கணும், வாசித்து தியானிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட மக்கள் யாரு?
பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமா, பாக்கியவான்கள் அவர்கள். வாசிங்க. அவங்களுக்கு ஒரு நாளும் தண்ணீர் குறைவு இருக்காது. தன் காலத்துல தன் கனியை கொடுப்பாங்க. அதாவது எல்லா நாளும் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக, பலன் தருகிறவர்களாக, உதவி செய்கிறவர்களாக, சகாயம் செய்கிறவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக இருப்பார்கள். யாரு? வேதத்தை வாசிக்கிறவர்களும், வேதத்தை தியானிக்கிறவர்களும், வேதத்தையோடு கூட விருப்பமாய் இருக்கிறவர்களும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அதுக்காக தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் என்பது. இங்கே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னது? அந்த அந்த வசனத்தை வாசிங்க. நெகமியா 8:10. நெகமியா 8:10 சொல்லுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு எப்படிப்பட்டது? பரிசுத்தமான நாள். இந்த நாள்ல நம்ம பரிசுத்த தேவனை தேட வேண்டும், பரிசுத்த வேதத்தை வாசிக்க வேண்டும், பரிசுத்த வேத ஆலோசனைகளை கேட்க வேண்டும். இந்த ஆலோசனை ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சன்னிதானத்துல, அவருடைய சமூகத்துல, அவருடைய செப வீட்டில் அது கிடைக்கிறதாக இருக்கிறது. என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். இங்க வந்தா தான் அந்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி. பரியாசத்தின் நிமித்தம் வருகிற மகிழ்ச்சி அல்ல, உண்மையாய் தேவன் நமக்குள்ளே தருகிற மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது. அது தொடர்ந்து வாசிங்க. வருத்தப்பட வேண்டாம். உங்க மனசுல பாரத்தை நீங்க பெருசாக்கி கொள்ள வேண்டாம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி திறமை மேம்படுத்துவோம். அப்போ நமக்கு பலன் எப்படி வருகிறதுனா, தேவனுக்குள்ள பாடி மகிழ்வதினாலே, தேவனத்தை துதித்து ஆராதித்து மகிழ்வதனாலே, அவருடைய ஆலோசனைகளை கேட்டு மகிழ்வதனாலே நமக்கு என்ன வருகிறது? பலன் வருகிறது. அல்லேலூயா. பலன் அருளுகிறார், பலன் அருளுகிறார். மற்றவங்களுக்கு அந்த பலன் இல்லாம போகலாம், ஆனால் நமக்கு தேவன் இந்த ஆராதனையின் மூலமாக, பாடல்கள் மூலமாக மகிழ்ச்சியை தந்து பலன் தருகிறார். எங்கேயாவது ஆண்டவர் நீங்க துக்கமா இருங்க, கவலையா இருங்க, பாரத்தை உங்க மேல தூக்கி வச்சுக்கணும்னு சொல்றாரா? இல்ல. பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது, நீங்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. 24 மணி நேரம் நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. 2 திரும்ப சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் திரும்பவும் சொல்றேன். உங்களை இருக்க முடிய விட மாட்டான், பிசாசு இருக்க விட மாட்டான். கூட இருக்கிறவன் பொறாமையினால நம்ம சந்தோஷமா இருக்க விட மாட்டான். நமக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம மேல ஒரு வித்தியாசமான தாக்குதலை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். அவன் வார்த்தையினாலே நம்மை தாக்குவான், அவன் பல விதமான துர்க்கிரிகளினாலே நம்மை தாக்குவான். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அப்படி இருந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள என்ன செய்யுங்க? சந்தோஷமாயிருங்க அப்படின்னு சொல்ற. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷம். 6வது வசனத்துக்கு அப்படி பிலிப்பியர் 4:6 சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. பிலிப்பியர் 4:6 வரும்போது எதுக்கும் கவலைப்படாங்க. ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள்ள இருக்கீங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய மனச்சோர்வுகள், உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணும் போது வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுங்க. ஆண்டவருக்கு சொல்லுங்க. மனுஷர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவருக்கு சொல்லும் போது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். மனுஷனுக்கு வாழ்க்கையில மனசுல சமாதானம் வேணும். சமாதானம் இல்லாவிட்டால் மனிதன் பைத்தியக்காரனாய் போய்விடுவான். மனிதனுக்கு சமாதானம் இல்லாவிட்டால் இது பூமியில வாழ்ந்ததை திருப்தி இல்லாத வாழ்க்கையாய் போய்விடும்.
ஆகையினால தேவன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வழி வைத்திருக்கிறார். நீங்கள் பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலன் வரணும்னா நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் வரணும்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது தேவ சமாதானம் உள்ளத்துல வரும். ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். கரங்களை தட்டிக்க திறமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். முதலாவது பலன், நீங்க மகிழ்ச்சியா இருங்க, உங்களுக்கு பலன் வரும்னு சொன்னாரு. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு எப்படி இருந்தா பலன் வரும். வாசிங்க. பிரசங்கம் 10:17. பிரசங்கி 10:17 சொல்கிறது, ராஜ குலமகனுமாய் பிரபுக்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். மந்திரிமாரு, எம்பிக்கள், இவங்கெல்லாம் ராஜ குலமகன்கள். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல வருமானம் இருக்குது, எப்படியாவது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அப்படிப்பட்டவர்கள் வெறிக்க உண்டுவார்கள். அதாவது அளவுக்கு மீறி எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, வெறிக்க உண்டுவார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்க அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு வேண்டிய அளவு தான் சாப்பிடணும். தொடர்ந்து நீங்க வாசித்து பார்த்தா பலன் வரும். எங்க இருந்து வரும்? சாப்பாட்டு வழியாக. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பக்கம் வந்து சொல்றோம் 799 பக்கத்துல இது தெளிவா இருக்கு. நம்ம எப்படி சாப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லி தர்றார். நாம் எப்படி பலன் கொள்ள முடியும் என்று சொல்றார். என்ன சொல்லுகிறார்னா, வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ளும்படியாக ஏற்ற வேலைக்கு முன்களமாயிருக்கிற தேசம் வாக்கியம் உள்ளது. தேசம் என்று சொன்னால் நம்மைத்தான் தேவன் சொல்லுகிறார். தேசமே நீ நன்றாயிருப்பாயாக, தேசமே நீ வாழ்ந்திருப்பாயாக, தேசமே நீ பயப்படாதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறார். தேசம் என்று சொல்வது நம்மை பார்த்து தான் சொல்லும். நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு தேசம். ஆமென். தேசம் என்றால் நம்ம தான் தேசம். ஏற்ற வேளையில் உண்கிற தேசம் பாக்கியம். ஏற்ற வேளையில சாப்பிடணும். ஏற்ற வேலைன்னா எப்போ? காலையில் சாப்பாடு எப்போ சாப்பிடணும்? மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடணுமா? அது ஏற்ற வேலை கிடையாது. அப்ப எது ஏற்ற வேலையா இருக்கும்? காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிடும். ஒரு 2 ஹவர் தாண்டின உடனே நமக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ 6 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா 7, 8 பசி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஏற்ற வேலையில நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். முடிஞ்சு போனா லேட்டானா ஒரு 9 மணி வரைக்கும் கூட தாங்க. அதுக்கு மேல நீங்க 9 மணிக்குள்ள சாப்பிடல, 11 மணிக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க பாக்கியம் கிடையாது. ஏற்ற வேலையில சாப்பிட்டா தான் நம்ம யாரு? பாக்கியம் பெற்றவர்கள். பாக்கியம்னா என்னது? பாக்கியம்னா என்னது? பாக்கியம்னா என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க சரீரம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஏற்ற வேலையில சாப்பிடல, 11 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா அந்த பாக்கியத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஆப்போசிட் அபாக்கியம். ஆசீர்வாதத்துக்கு ஆப்போசிட் சாபம். ஆசீர்வாதம் அதுக்கு ஆப்போசிட் சாபம். அப்போ ஏற்ற வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம சாப்பிடாம இருந்தா நமக்கு என்னது? சாப்பிடும். காலையில 8 மணி 9 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை 11 மணி 12 மணிக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரீரத்துல ஆசீர்வாதம் இருக்காது. என்ன இருக்கும்? பலன் குறைவு ஏற்படும். அதுதான் சாபம் சொல்றாங்க. என்ன சாபம் வரும்? நம்ம சரீரத்துல வயிற்றுல வாயு கோளாறு வரும், நரம்பு தளர்ச்சி வரும், கண் எரிச்சல் வரும், அப்படியே வயிற்றுல அல்சர் வரும். அந்த வயிற்று கோளாறுனால அல்சர் வரும். சரி, காலையில் சாப்பாடு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. மத்தியானம் சாப்பாடு எப்போ சாப்பிடணும்? 12ல இருந்து 1, 2க்குள்ள சாப்பிடணும். 4 மணிக்கு 5 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டா அது சாப்பிடும். அப்போ
ஏற்ற வேலை என்பது ஒரு வேலை நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடணும், மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பிடணும், ராத்திரி எத்தனை மணிக்கு சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ள சாப்பிடணும். இதுதான் ஏற்ற வேலை. இதை தவறி சாப்பிட்டா நீங்க பாக்கியவான்கள் அல்ல, உங்களுக்கு பலன் வராது, உங்களுக்கு சோர்வு வரும். அப்படி நீங்க தவறி சாப்பிட்டா உங்களுக்கு நீங்களே சாபத்துக்குள்ளாக மாற்றப்படுறீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப நம்ம எப்படி சாப்பிடணுங்கிறது கூட வேதம் இயேசு நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒழுக்கம் நமக்கு அவசியம். ஒழுக்கம் அவசியம். 1 இருந்து 20 வயசுக்குள்ள நல்லா படிச்சிடணும் பிள்ளைகள். ஒழுக்கம் ஒழுங்கா படிச்சிடணும். 20 வயசுக்கு மேல 27 வயசுக்குள்ள நல்ல வேலைக்கு போய் ஒரு கொஞ்சம் பணம் சம்பாதிக்க பழகி கொள்ள வேண்டும். அதுக்கு மேல அதுக்குள்ள 27க்கு உள்ள அடுத்த ஸ்டேஜ்ல திருமணம் நடந்துடும். ஏற்ற வேலையில திருமணம் நடந்துடும். அதுக்கு மேல ஒரு 40 வயசுக்குள்ள குழந்தைகளை கண்டுணும். அந்த சந்ததி, அந்த மக்கள் குழந்தைகளை பார்க்கணும். இப்படி ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்கள் அப்படி 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 நடக்கணும். ஏற்ற வேலையில் ஏற்ற காரியம் நடக்காவிட்டால் அது என்னவா இருக்கும்? தேவன் விரும்பாத காரியமாய் இருக்கும். அப்பொழுதுதான் நமக்கு பலன் குறையும், சோர்வாயும், என்ன ஆசீர்வாதம் இல்லையே என்ற வருத்தம் நம்மை தாக்கும். நல்ல கவனிங்க. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? பலன் பெறுவதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். பாடல் பாட வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், அவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். அதனால உங்களுக்கு பலன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தால் பலன் வரும். 2வது என்ன சொன்னாரு? ஏற்ற வேளையில நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் ராஜா சொல்லுகிறார், இந்த பூமியில 3 காரியம் தான். நல்ல தண்ணீர் குடிக்கணும், நல்ல ஜூஸ் குடிக்கணும், நல்ல சாப்பிடணும், பிறகு மகிழ்ச்சியா இருக்கு. 3 தான் சொல்றேன். இந்த 3 தான். மற்ற எல்லாம் மாயை அப்படின்ற, மற்ற எல்லாம் மாயை. நமக்கு சொத்து நிறைய இருக்கும், ஆனா திடீர்னு போயிடும், காண முடியாது. நிறைய உறவுகள் இருக்கும், யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டா, கைவிட்டுருவாங்க. அப்போ இது எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார் தேவன். அந்த சங்கீத பிரசங்கி மூலமாக அந்த ஞானவான் சொல்லுகிறார், நான் கண்டது இதுதான், எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் சரியாக நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்கு தேவ பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏற்ற வேலையில சாப்பிட வேண்டும், ஏற்ற வேலையில நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்ற 2 காரியம். 3வது காரியத்தை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 40:33. ஏசாயா 40:33. நமக்கு பலன் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நாம் பலனா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சோர்வு இல்லாம வாழணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருந்தா நீ படுத்தே கிடக்க மாட்ட, நீ உட்கார்ந்துட்டே இருக்க மாட்ட, நீ எழும்புவ, தேவனுக்காக எழும்புவ, ஆண்டவருக்காக செயல்படுவ, சட்டைகளை விரித்து நீ எழும்புவ, கழுகு போல எழும்புவ. கழுகுக்கு அவ்வளவு பலன், அது எழும்பு. கழுகு மாதிரி உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு பறவை எதுவுமே கிடையாது. அதிக உயரத்தில் யார் பறக்கிறது? கழுகு மட்டும்தான் பறக்குது. கழுகு மட்டும்தான் பறக்கும். அந்த கழுகை காண்பிப்பதற்கு காரணம் என்ன? அதுபோல பலன் அடைந்து நாம் மற்றவர்கள் எல்லாரையும் விட உயரமாய் வாழ்ந்து காமிக்க வேண்டும். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறோம். எல்லாரும் சமாதானம் உள்ள மாதிரி இருப்பாங்க, நம்ம சமாதானம் உள்ளவர்களாய் வாழ்ந்து காமிக்க வேண்டும். எல்லாரும் அன்பற்றவர்களாய் இருப்பாங்க, நம்ம அன்புள்ளவர்களாய் அதில் உயர்ந்து வாழ்ந்து காமிக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சி இல்லாம இருப்பாங்க, சோர்வோடு இருப்பாங்க, நம்ம மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு வாழ்ந்து காமிக்க வேண்டும். கழுகு எப்படி உயரமாய் பறக்கிறதோ அது போல உயர்வான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். சொன்னதுக்கு கர்த்தருக்கு காத்திருந்தா பலன் வரும். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி காத்திருக்கிறது? இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறோம், இதுல கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கோம். 8 மணில இருந்து நம்ம காத்திருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம காத்திருக்கணும்.
தசம பாகம் கொடுக்கணும். டைம்ல தசம பாகம், டைம் நேரத்துல தசம பாகம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் தானே. பகல்ல 12 மணி நேரம், ராத்திரியில 12 மணி நேரம். பகல்ல 12 மணி நேரத்துல 10ல் 1 எவ்வளவு வருது? தசம பாகம். நைட்டு 12 மணி நேரத்துல 10ல் 1 எவ்வளவு வருது? தசம பாகம். நேரத்துல தசம பாகம். 24 மணி நேரம் நமக்கு தான். அதுல நேரம், அதுல கர்த்தருக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். 2.25 மணி நேரம் கர்த்தருக்கு அதுல தசம பாகம். 2.25 மணி நேரம் கர்த்தருக்கு என்னது? தசம பாகம். 2.25 மணி நேரம் நம்ம நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கறது? இந்த ஆராதனை நேரத்துல அவர் 2.25 மணி நேரம் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். எவ்வளவு நேரத்துக்கு? 8 மணிக்கு வந்தா எத்தனை மணி வரைக்கும் காத்திருக்கணும்? 9, 10, 10:45 வரைக்கும் காத்திருக்கணும். சரிதானே? 8ல இருந்து 10:45 வரைக்கும் காத்திருக்கணும். இப்படி தேவ சமூகத்துல நம்முடைய நேரமாகிய தசம பாகத்தை கொடுத்து அந்த நேரத்துல அவருடைய சமூகத்துல காத்திருந்து வசனங்களை கேட்டு பாடி சாட்சிகளை கேட்டு ஜெபம் பண்ணி அபிஷேகத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வது, அதுதான் கர்த்தருக்கு காத்திருப்பது. அப்படி காத்திருக்கும் போது என்ன வருமா? கழுகு போல எழும்புவார். எழும்பக்கூடிய பலனை தருவார், வேலை செய்யக்கூடிய பலனை தருவார், ஆராதிக்கக்கூடிய பலனை தருவார், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பலனை தருவார். அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யறாங்க. ஏன் அவங்க மட்டும் வந்து உதவி செய்யறாங்க? நம்ம இந்தியாவில இருந்து நம்ம போய் அங்க அவங்களுக்கு உதவி செய்யறோமா? இல்லை. நம்ம உதவி செய்யறதா அமெரிக்காவுக்கு சரித்திரம். நம்ம உதவி செய்யறதா இல்லவே இல்லை. ஆனா அவங்க இங்க வந்து உதவி செய்யறாங்க. ஏன் அவங்க மட்டும் உதவி செய்யறாங்க? அங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 100க்கு 90 பேரு தேவனுக்குள்ள கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க, ஆராதனை செய்யறவங்க. பாருங்க, அவ்வளவு கூட்டமா வரிசையா ஆராதிக்கிறாங்க. அப்போ தேவனை ஆராதிப்பதற்கு அவர்கள் நேரம் ஒதுக்கி கொடுத்து தேவ சமூகத்திலிருந்து வசனத்தை கேட்கிறாங்க. அதனால தேவன் அவர்கள் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். எல்லா நாட்டுக்கும். எத்தனை நாடு இருக்கு? முழு உலகத்துல எத்தனை நாடு இருக்கு? முழு உலகத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்க? 800 கோடி மக்கள் இருக்காங்க. எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 800 கோடி. நம்ம இந்தியாவில் மட்டும் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 140 கோடி மக்கள் இருக்காங்க. 800 கோடி மக்கள்ல அவங்க மட்டும் விசேஷ ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள பலனா இருக்கிறாங்க. 10% சொல்றாங்க. 100க்கு 10% மட்டும் தாறுமாறா இருக்கும். தாறுமாறுனா அப்படியே தலைகீழா இருக்கும். அவங்க அசிங்கமா துன்மார்க்கரா இருப்பாங்க. ஆனா 90 பேருக்காக தேவன் அந்த தேசத்தை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. 800 கோடி மக்கள் வாழ்கிற எத்தனை நாடு? 249 நாடு. சாட்டு நம்மகிட்ட வீட்டில் இருக்கியா? 3 சாட்டு இருக்கு. அகில உலகமும் எத்தனை கோடி மக்கள்? இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள்? தமிழ்நாட்டில் எவ்வளவு மக்கள்? அதை நான் கொடுக்குறேன், நீங்க போட்டுக்காங்க. ஜெபிக்கிறது பாருங்க. இதில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், 249 நாடுகளுக்கும் அந்த அமெரிக்கா உதவி செய்யுது. இந்தியாவில் அமெரிக்கா உதவி செய்யுது அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய கோபுரம்லாம் இருக்கும். சர்ச்சின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கோபுரம் இருக்கும். 200 அடி உயரம், 300 அடி உயரம், 600 அடி உயரத்துல கோபுரம் இருக்கும். அவங்க பணம் போட்டு ஒவ்வொரு சர்ச்சுக்கும் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி கோபுரம் கட்டி சபைகளை கட்டினாங்க. அப்படி அவர்கள் பணத்தை இந்தியாவில் மிஷினரிகள் மூலமாக விதைச்சாங்க. இப்போ அதனால தான் நம்ம ஆண்டவரை என்ன செய்யறோம்? இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டு வரோம். அவங்க தான் முதல்ல இந்தியாவில் என்ன கொண்டு வந்தாங்க? மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது டாக்டர்கள் வந்து மருத்துவ சிகிச்சை இலவசமாக செய்து அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்கள் மூலமாகத்தான் சபைகள் உருவாக்கப்பட்டது. கல்வி பள்ளிக்கூடங்கள் கட்டி கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு
இயேசுவை பற்றி சொல்லி அவர்கள் மூலமாக தான் சபைகள் உருவாகும். 3 வகையில் உதவி செய்கிறார். ஒன்று மருத்துவம் மூலமாக, இன்னொன்று கல்வி பணி செய்வதன் மூலமாக, இன்னொன்று நற்காரியங்கள் செய்வதன், அதாவது சமூக சேவை, உதவி செய்கிறது. ஏழைகளுக்கு உதவுவது, அனாதைகளுக்கு உதவுவது, கணவனை இழந்த திக்கற்றவர்களுக்கு உதவுவது, இப்படி விஷயங்களிலே உதவி செய்து அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து மிஷினரிகள் உதவி சகாயங்களை செய்து சபைகளை நிறுவினார்கள். அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து எல்லா தேசத்திலும் எல்லா மாநிலத்திலும் அப்படி தொடர்ந்து வருகிறது. அப்போ இந்த மாதிரி உதவி செய்வதற்கு பலன் நமக்கு தேவைப்படுகிறது. இங்கே சொல்லுகிறார், நாம் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்தால் நமக்கு புது பலன் வரும். அந்த புது பலன் நம் எழும்பும்படியாய் செய்யும், மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் செய்யும். ஆமென். நீங்க எழுந்து நின்றால் தானே மற்றவங்களுக்கு உதவி செய்ய போக முடியும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதானே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இது எங்க இருந்து வருதுன்னா, தேவன் நமக்கு தருகிற பலன்ல இருந்து வருது. விசுவாசத்தை வைக்கிறது கூட ஒரு பலன் வேணும். நான் தேவனை விசுவாசிப்பதற்கு எனக்கு என்ன வேணும்? இருதயத்துக்குள்ள ஒரு புது பலன் வேணும். அந்த புது பலன் இல்லாவிட்டால் நான் விசுவாசிக்க முடியாது, தேவனை நம்ப முடியாது. வாசிங்க, இது அடுத்த வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18 முடிச்சிடலாம்ல. 8:18 நாம் முடிக்க போகிறோம். 8:18 வாசிங்க. வேதம் சொல்கிறதை கவனிங்க. 8:18 என்ன சொல்கிறது? உபாகமம் 8ஆம் அதிகாரம். நீங்க ஆண்டவர் என்ன செய்யணும்? நினைக்கணும். எப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம நினைக்கிறோம்? என் பிள்ளை சாப்பிட்டானா சாப்பிடலையா நினைக்கிறோம். சில நேரங்கள் நம்ம வீட்டுக்காரரை நினைப்போம், இல்லை நம்ம கணவனை நினைப்போம், நம்ம மனைவியை நினைப்போம். சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையா, ஒரு ஃபோன் அடிச்சு சாப்பிட்டேம்மா கேட்போம். இப்படி நம்ம நினைக்கிறது போல நாம் தேவனை என்ன செய்யணுமா? நினைக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரை நினைக்கணும். காலையில் அவரை நினைக்கணும், மத்தியானம் நினைக்கணும், சாயங்காலம் நினைக்கணும். தாவீது எத்தனை நேரம் நினைச்சான்? ஒரு நாளைக்கு 7 முறை ஆண்டவரை நினைச்சான், துதித்தான். நினைத்து அவரை துதித்தான், 7 முறை துதித்தான். சோத்திரம். அப்படி நம்ம தேவனை நினைக்கணும். நினைப்பாயாக இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான வேலனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்னது? ஐஸ்வர்யம் என்னது? வீடு. வீடு ஒரு ஐஸ்வர்யம், பிள்ளைகள் ஒரு ஐஸ்வர்யம். வேற வேற என்னெல்லாம் ஐஸ்வர்யம்? சொந்த இடம் ஒரு ஐஸ்வர்யம், நல்ல சம்பளம் ஒரு ஐஸ்வர்யம், நமக்கு இருக்கிற பொருட்கள் ஒரு ஐஸ்வர்யம். தேவன் இருக்குன்னா இது நமக்கு ஒரு ஐஸ்வர்யம். தேவன் கொடுத்தது ஒரு ஐஸ்வர்யம். உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்களேன். உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது? ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேற என்ன இருக்கு? வாஷிங் மிஷின் இருக்குது, டிவி இருக்குது. இது எல்லாமே என்னது? ஒரு ஐஸ்வர்யம். அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு இது எப்படி சும்மா வருமா? சும்மா வராது. என்ன சொல்றாரு அதுல? அதை சம்பாதிக்கிறதற்கு என்ன தர்றாராம்? அந்த வசனத்தை வாங்க. அந்த வசனத்தை எடுங்க. இந்த வசனத்தை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உபாகமம் 8:18 ஆண்டவர் சொல்கிறார், உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை. ஐஸ்வர்யங்கிற இடத்துல என்ன போடலாம்? ஐஸ்வர்யங்கிற இடத்துல என்ன போடலாம்? இந்த ஐஸ்வர்யம் சொல்லி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு வேட் போடணும். என்ன போடுவீங்க? என்ன போடுவீங்க? பணம், வருமானம். வருமானம்னு போட்டாலும் பணம் தான், சம்பாத்தியம்னு போட்டாலும் பணம் தான். ஆனா ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அந்த இடத்துல பணம் என்று போட்டுக்கோங்க. ஐஸ்வர்யம் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கு, மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கு, உன்னத ஐஸ்வர்யம் இருக்குது, பிறகு இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இருக்கு, மீட்பின் ஐஸ்வர்யம் இருக்கு, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. இதுல இந்த இடத்துல சொன்ன ஐஸ்வர்யம் என்னன்னா, நாம அனுபவிக்கிற ஐஸ்வர்யம். உலகத்துல நாம் சந்தோஷமா இருக்கும்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்துல என்ன சொல்ற? இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர் தான் கொடுக்கிறார், அவர் தான் அருளுகிறார். அல்லேலூயா.
அப்ப வேலை செய்யறதுக்கு, பணம் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு பலன் எங்க வருது? தேவன் தான் நமக்கு என்ன செய்யறாரு? அவர் வாய்க்கப்பா, அவர் நமக்கு தராவிட்டால் நமக்கு கிடைக்காது. அவர் நமக்கு தர. அவர் பாருங்க, கல்லுக்குள்ள இருக்கிற தேரை, தேரை என்ன அதுக்கு இன்னொரு பேர், தேரைக்கு இன்னொரு பேர் என்னது? தேரைக்கு இன்னொரு பேர், கருப்பை ஓடும் பூரா. தேரைக்கு என்ன தேவை? தேரை பூரா எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? கல்லுக்குள்ள இருக்கு. ஆனா அதுக்கு அவரு ஆண்டவரு நேரத்துக்கு நேரம் என்ன கொடுக்குறாரு? சாப்பாடு கொடுக்குறாரு, போஷிக்கிறாரு. அது பலனா இருக்குது. அப்போ அதை தேடி கொடுக்கிற ஆண்டவர் நாம சந்தோஷமா இருப்பதற்கு தேவையானவைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் அற்புத தேவன். அல்லேலூயா. அவர் பலன் அருளுகிற தேவன். அப்ப நம்ம பலன் நமக்கு எப்படியெல்லாம் வருதுன்னா, தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தா நமக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நேரத்துக்கு ஒழுங்காய் ஏற்ற வேளையில் சாப்பிட்டு ஏற்ற வேளையில் செய்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன வருகிறது? பலன் வருகிறது. மூன்றாவதாக, காத்திருந்தா என்ன வருது? பலன் வருது. மகிழ்ச்சியா இருந்தா பலன், ஏற்ற வேலை புழுங்குற தேசம் பலன், கர்த்தருக்கு காத்திருந்தா பலன், கடைசியா என்ன சொல்றாரு? சம்பாதிக்கிறதற்கான பலன். இதெல்லாம் அவர் தான் தர்றார், தேவன் தான் தர்றார். ஆகையினால இந்த பலனை தேவன் உங்களுக்கு அருளுகிறார். தேவன் பலன் என்ன செய்கிறார்? அருளுகிறார். எல்லாரும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். இந்த பலன் கர்த்தர் மூலமாகத்தான் நமக்கு வருது. இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு ஞானமும் அறிவும் தேவை. இது தெரிந்து கொள்வதற்கு நமக்கு அறிவு தேவை. அறிவு இல்லாததுனாலதான் ஜனங்கள் என்ன செய்றாங்க? எங்கேயாவது போய் எங்கேயாவது மாட்டி சோதனைக்குள்ளாகி, வேதனைக்குள்ளாகி, ஆபத்துக்குள்ளாகி, கடனுக்குள்ளாகி, ஸ்தோத்திரம் கஷ்டத்துக்குள்ளாகி, கடைசியில கண்ணீர் வடிக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. தேவன் நமக்கு அப்படி விடல. நமக்கு அப்பப்போ தேவையான சரியான ஆலோசனை சொல்றோம். அதனாலதான் அவர் பேர் என்ன பேரு? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிறவர். ஆலோசனை கர்த்தர் எங்க இருக்குது? ஏசாயா 9:6 இயேசுவை பற்றி சொல்லும் போது, அவர் நித்திய பிதா, அவர் ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு. ஒரே மனுஷனுக்கு எத்தனை பேர் கர்த்தத்துவம் பெற்றவர். அவர் தோள் மேல இருக்குது. அவர் குமாரன் என்று சொல்லப்பட்டார், அவர் பாலகன் என்று சொல்லப்பட்டார். அல்லேலூயா. அவர் தான் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை எங்க கிடைக்கும்னா அவருடைய ஆலயத்துல தான் கிடைக்கும். இப்போ நான் அங்கே வருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஐயா சொல்லிட்டாங்க, 4வது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா வரணும்யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அநேக சபைகள்ல நான் போயிட்டே இருக்கிறேன். ஆனா ஐயா சொன்னாங்க, 4வது ஞாயிற்றுக்கிழமை வந்துருங்கய்யா நீ தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் அந்த அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படி வரும்போது தேவன் இங்க உங்க மூலமா பேசுறேன். அல்லேலூயா. நாம் பலனை பெற்றுக் கொள்வது எப்படி? நாம் மகிழ்ச்சியா இருப்பது எப்படி? நாம் தேவனுக்குள்ள எழும்புவது எப்படி? படுத்தே கடந்தா வேற அந்த வீட்டில் படுத்தே கிடந்தா மூஞ்சில் முடிக்காம போங்க அப்படின்னு உலகம் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சொல்லும். படுத்தே கிடக்குறான், அது மூஞ்சில் முடிக்கூடாது, விலகி போகும் அப்படின்னு விலகி போவான். அப்போ தேவன் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ படுத்திருக்க மாட்டேன், நீ எழும்புவாய். அல்லேலூயா. எழும்புவாய், உயர்வாய். எப்படிப்பட்ட உயர்வு? கழுகை போல உன்னத புறா, காக்கா இதெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் பறக்கும். ஆனா கண்ணுக்கு எட்டாத தூரத்துல பறக்கிறது கழுகு மாத்திரமே. அந்த மாதிரி ஒரு பலன் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படி பலன் வருகிற போது, தேவனுடைய பலனை தரித்துக் கொள்ளுகிற போது நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நாம் ஐஸ்வர்யமாய் சகல தேவைகளோடு திருப்தியாய் வாழ முடியும். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் வேதத்தில், தேவாலயத்தில் இருந்தால் நமக்கு கொடுக்கும். நம்முடைய தேவாலயத்தின் நன்மையினாலே நாம் திருப்தியாவேன் என்று சொல்கிறாங்க. யாரு? தாவீது ராஜா. தாவீது ராஜா பாடும்போது சொல்றான், தேவாலயத்தின் நன்மையினாலே நான் என்ன செய்வேன்? திருப்தியாவேன் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லுகிறான். இப்போ ஆலயத்திலிருந்து தான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்குது. ஆலயத்தில் இருந்தால் எல்லா நன்மையும் வருகிறது. அவருடைய ஆலோசனையில் இருந்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது. ஆமென். நல்ல சொல்லுங்க, நீங்கள் பலன் அடைவீர்கள்.
கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அவர் பலத்தின் மூலமாய் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். பலத்தின் மூலமாய் நீங்கள் ஆரோக்கியமாய் இருப்பீர்கள். அவர் தருகிற பலத்தின் மூலமாய் நீங்கள் ஐஸ்வர்யமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய திருப்தியை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். மனுஷனை திருப்தி படுத்தவே முடியாது, ஆனால் ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால திருப்திப்படுத்துகிறார். ஒரே ஒரு வசனம் மகத்து முடிச்சுவோம். என்ன வசனம்? அப்போஸ்தலர் 1:8. அதான் கடைசி. இந்த பலன் கர்த்தர் நமக்கு தருகிற, இதெல்லாம் கடைபிடிப்பதற்கு ஒரு பலன் வேணும் உங்களிடத்தில். அப்போஸ்தலர் 1:8 இதுதான் கடைசியா நம்ம முடிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல அவர் வரும்போது என்ன அடைவீங்க? பலன் அடைந்து எருசலேமில் சாலயத்துல சாட்சி சொல்லுவீங்க. எருசலேமிலும் சமாரியாவிலும், யூதேயா முழுவதும், யூதேயான்னா மேன்மக்கள் மத்தியிலே சாட்சி சொல்லுவீங்க. சமாரியாவிலே, சமாரியா பொதுவான கஷ்டப்படுற மக்கள், எளியவர்கள் மத்தியிலே சாட்சி சொல்லுவீங்க. பூமியின் கடைசி எங்கெல்லாம் நீங்க நடக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க பஸ்ல, ட்ரெயின்ல, பிளைட்ல எந்த நாட்டுக்கெல்லாம் போறீங்களோ, பூமியின் கடைசி வரையும் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் எனக்கு நீங்க சாட்சி சொல்லுவீங்க. சாட்சியா இருப்பீங்க. கர்த்தர் என்னை சுகமாக்கினார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரால் நான் நிற்கிறேன், கர்த்தரால் நான் பிழைக்கிறேன் என்று சாட்சி சொல்வீங்க. அல்லேலூயா. சாட்சி சொல்லணும். சாட்சி சொன்னால்தான் அது பிரகாசம். இந்த ஒளி மற்றவர்களுக்கு, சாட்சி என்பது ஒரு ஒளி. ஞாயிற்றுக்கிழமை 2 பேராவது எழுந்து சாட்சி சொல்லணும். சாட்சியின் மேல ஐயாட்டி சொல்லியிருக்கேங்க, ஆராதனை ஒழுங்குமுறை கொடுத்துருக்கேன்ல, அது அப்படியே சாட்சி சொல்ற அந்த டைம்ல 2 பேர் என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். எவ்வளவு நேரம் சாட்சி சொல்லணும்? ஒரு 5 நிமிடம், 3 நிமிஷம் இல்லைன்னா 5. அதுக்கு மேலே போகக்கூடாது. பிரசங்கம் மாதிரி ஆயிடக்கூடாது. சாட்சி வந்து பிரசங்கம் மாதிரி ஆயிடக்கூடாது. 3 நிமிடம், 5 நிமிடம், அதுக்குள்ள சாட்சி சொல்லணும். வாரம் சாட்சி சொல்லணும். நான் இந்த வாரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, அந்த சாட்சி நீங்கள் இந்த வாரத்தில் சொல்லிடணும். அடுத்த வாரம் ஒரு அற்புதம் நடக்கும், அதே நிறைய அற்புதம் நடக்கும். நம்ம சுகமாய் இருப்பதே அற்புதம். 7 நாளும் சுகமாய் இருப்பதே அற்புதம். 7 நாளும் ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு போனாலே அற்புதம். இப்படி இதெல்லாம் சாட்சி தான். ஆனா இதை விட இன்னும் மகிமையான காரியங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் தேவன் அற்புதம் செய்திருப்பார். அது சாட்சி. அல்லேலூயா. நம்ம சொல்லும் போது மற்றவர்கள் அதில் உயிரடைவார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. தேவன் நம்மை பலப்படுத்துவார், இல்லாதவைகளை உருவாக்குவார். இந்த இடத்துல சபை இல்லை, அவருக்குள்ள அபிஷேகம் வந்து, அவருக்குள்ள தேவன் பலனை கொடுத்து, அவருக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் மக்களை கூட்டி சேர்ப்பார்னு ஒரு நம்பிக்கை வந்து, அவருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து, அவருக்குள்ள இந்த இடத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகி, இந்த இடத்துல இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இன்னும் நிறைய பேர் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, இன்னும் நிறைய பேர் தேவனுடைய ஆலோசனை கேட்பாங்க. அதுக்கு காரியம் தேவனுக்குள்ள நம்ம பலனடைய அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல நான் சாட்சி சொன்னேன். இப்ப என்னுடைய சகோதரிகள் 3 பேரும் சாட்சி சொல்றாங்க. என் தங்கச்சி சொல்றா, ஒண்ணுமே இல்லை, இப்ப எனக்கு 5 வீடு கொடுத்துருக்காரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்க சாட்சி சொல்றா என் தங்கச்சி. இன்னொரு தங்கச்சி சொல்றா, ஒண்ணுமே இல்லை, இப்ப நான் என்ன செய்யறேன், எல்லா மாவட்டத்திலும் இயேசுவை அறிவித்து சுவிசேஷம் ஊழியம் செய்து வருகிறேன். 38 நாடுகள் எங்க தங்கச்சி தான் எல்லாருக்கும் என்ன கொடுத்தா, ஆகாரம் கொடுக்கறது, அந்த என்ன சொல்றது, உதவி செய்யறது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செய்யக்கூடிய, கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் தங்கச்சி கொடுத்தது. இப்போ ஆண்டவருக்குள்ள வரும்போது தேவன் அதை ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என் தங்கச்சிக்கு ஒண்ணுமே தெரியாது, கூலி வேலைக்கு போவா. அன்னைக்கு நல்ல ஒரு கடை, 3வது தங்கச்சி நல்ல கடை வச்சு பெரிய வீடு கட்டி, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இது ஒன்றுமே முடியாது. வீட்டுக்காரர் ஒரு புரோஜனம் இல்லை, வேலைக்கே போக மாட்டார். அவர் அவ்வளவு சோம்பேறி, வேதம் தெரியாது, படிப்பறிவு இல்லை, ஆண்டவருக்குள்ள வரல, துன்மார்க்கமான ஜீவியம். ஆனால் என் தங்கச்சி அந்த குடும்பத்தை அழகாக நடத்தி ஒரு பெரிய கதையை வச்சு வீட்டுக்கு சாட்சி. சாட்சி நம்ம எல்லாரும் அப்படி சாட்சிகளாய் தேவனுக்குள்ள ஒரு நான் என்ன எடுத்துக்காங்க பாருங்க, இந்தியாவின் கிட்டத்தட்ட 8-9 மாநிலங்கள்ல போயிட்டு வந்து
15 சபைகளை உண்டாக்கி இருக்கிறேன். இப்போ தேவனுக்குள்ள இப்போ ஊழியர் நீக்க கூட நடத்துறோம். முதல்ல 30 பேர் வச்சு நடத்தணும், பிறகு 100 பேர் வச்சு நடத்தணும். இப்போ 300 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. முன்னாடி சாதாரணமா ஒரு சின்ன ஊழியரை வச்சு இப்போ செனாடே வச்சுட்டோம். செனாடுனா உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் ஆளுகை செய்ய கிறிஸ்தவ மாமன்றத்தை கர்த்தர் உருவாக்கிட்டார். இன்னைக்கு தேவன் பலத்த அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. சாதாரண ஆளை கொண்டு தேவன் இவ்வளவு பெரிய காரியம் செய்வதற்கு அவருடைய பலன், அவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு 200 பேருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? பாஸ்டர் பட்டம் கொடுத்துருக்கோம். 200 பேருக்கு அடியன் வழியாக பாஸ்டர் பட்டம். ஐயா கூட பாஸ்டர் பட்டம் கொடுத்து, அவருக்கு பாஸ்டர் பட்டம் கொடுத்துருக்கு. அவருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அவருக்கு லைசன்ஸ் ஹோல்டர், மேரேஜ் நடத்தக்கூடிய சபையின் அங்கீகாரம் பெற்று லைசன்ஸ் ஹோல்டர். ஒன்று ஃபோன் பண்ண, ஐயா ஆர்கனைசருக்கு வந்துருங்க அப்படின்னு. ஐயா ஜெர்மனி சொல்கிறேன்னாரு. அடுத்த நாள் சொன்னார், ஐயா நான் வாரையா அப்படின்ட்டாரு. கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். அவருக்கு சிம்பிளாக ஒரு சின்ன காணிக்கை கொடுத்து செய்கிற மாதிரி ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த நேரம் உங்களுக்காகவே அந்த கூட்டம் நடந்துச்சு. இதுவரைக்கும் அப்படி கூட நடக்கல. இவருக்காகவே அந்த கூட்டம் நடந்துச்சு. பேப்பர் செலவு தான், சர்டிஃபிகேட் செலவு தான் கொடுத்துட்டு வாங்கினாங்க. ஆனால் 15,000 ரூபா கொடுத்தா தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க ஒரு நிறுவனத்திலேருந்து. இப்போ ஃபீஸ், அந்த லைசன்ஸ் ஃபீஸ் வந்து 15,000 கொடுக்கணும். ஆனால் தேவன் அற்புதமாக நம்ம சதிக்கேற்றபடி, நம்முடைய நிலைமைக்கேற்றபடி தேவனுக்கு செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு காரணம் மற்றவர்கள் ஆசீர்வாதத்துக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடிய பலன், வெளிச்சம், சாட்சி தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவன் பலன் அருளுவார். தேவன் பலன் அருளுவார். எங்க இருக்கு வசனம்? சங்கீதம் 29:11 பலன் அருளுவார், சமாதானம் அருளுவார். இது நிமித்தம் நம்ம ஆசீர்வதிக்கப்படும். இந்த வசனத்துல தெளிவா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு தந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. 4 டைப்ல பலன் வரும். மகிழ்ச்சியா இருங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும். நேரத்துக்கு நேரம் ஒழுங்கா சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுங்க. உபவாசம் இருந்தால் தப்பு இல்லை, ஒழுங்கா சாப்பிடணும். ஒழுக்கம், சாப்பாட்டில் ஒழுக்கம் இல்லைனாலே வியாதிகள் நம்மை தாக்கும், பலகீனங்கள் நம்மை தாக்கும். அது ஒழுங்கா சாப்பிடுங்க. 3வது, கர்த்தருக்கு காத்திருங்க, உங்களுக்கு பலன் வரும். 4வது என்னது? இல்லை, காத்திருங்க, பலன் வரும். அடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியின் மூலமாக உங்களுக்கு பலன் வரும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவனுடைய ஆலயத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்தில் சேரும்போது ஆண்டவர் பரிசுத்தாவின் வரத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் நம்மை அடிமைத்தனத்தின் நுகத்தடியிலிருந்து விடுதலை செய்கிறது. கடந்த நாட்களில் 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? சாயங்காலம் 5 மணிக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நான் 5 மணிக்கு யாரை பார்க்கறது? உடனே ஃபோன் அடித்தேன், எங்கே ஞானஸ்நானம் தொட்டி இருக்கு, எங்கே தண்ணி கிடைக்குது அப்படின்னு ஃபோன் அடித்தா 3 இடத்துல தண்ணி இருக்குது. ஆனால் அது வந்து இவங்க கொஞ்சம் நல்ல ஃபேமிலி. குளத்தில் போய் ஞானஸ்தானம் கொடுத்தா அறுவறுப்பாக நினச்சிடக்கூடாது. ஆற்றுல ஞானஸ்தானம் கொடுத்தா அறுவறுப்பாக நினச்சிடக்கூடாது. தண்ணி ஒரு சர்ச்சைக்கு சொன்னேன், ஐயா எவ்வளோ நேரத்தில் உங்கள் தொட்டியில் தண்ணி நிரப்பலாம்? ஐயா 1 மணி நேரத்தில் நிரப்பலாம். ரைட், உங்கள் சபைக்கு வரோம். உடனே அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு 4-5 பேர் ஒரு காரு, மொத்தம் 2 காரில் போயிட்டு தண்ணி நிரப்பி 1 மணி நேரத்துக்குள்ள தண்ணியை நிரப்பி ஞானஸ்தானம் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தார். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஞானஸ்தானத்துக்கு அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்தாவின் மூலமாக நாம் பலன் அடைகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். நமக்குள்ள இருந்து கண்டித்து பேசுவார். பாவம் செய்யாத, தீமை செய்யாத, பொல்லாப்பு செய்யாத கண்டித்து உணர்த்தி சரியான பாதையில் நடத்துவார். எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அதுதான் யாபேஸ் ஜெபம், தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கு. உம்முடைய கரம் தான் என்னோடு, நம்மோடு இருக்கிற அந்த கரம் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும். நம்மோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலைக்கு காத்துக்கணும். அப்படியே அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சு அதங்களை தெரிவிக்கத்தரமா என்ன பண்ணுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க முடிக்கலாம். எல்லா கண்களையும் மூடுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. வலது கரத்தை மட்டும் லேசா உயர்த்துங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சத்தியத்தின்படி என்னை பலப்படுத்தும். இந்த சத்தியத்தின்படி என்னை ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீ சொன்ன அந்த ஐஸ்வர்யம் என் வீட்டுக்குள்ள வரட்டும். பணம், பொருளாதாரம், வருமானம் என் வீட்டுக்குள்ள வரட்டும். அதற்கேற்ற பலனை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மகிழ்ச்சி இல்லாத இருக்கிற, துக்கத்தோடு இருக்கிற எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரை கஷ்டங்களை மாற்றி மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரும்படிக்கும் பலனை தாரும். ஆண்டவரே, சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். அதிக வருமானம் கிடைக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல வீடு கட்டப்படும்படியா ஜெபிக்கிறேன். வீடு இல்லாதவர்களுக்கு, இடம் இல்லாதவர்களுக்கு நல்ல இடம் கிடைத்து வீடு கட்டப்பட கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களின் மீது, தலை சரசின் மீது வருவதாக. ஆண்டவரே, வாகனம் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். போராட்டங்கள், துக்கங்கள், ஆண்டவரே, சண்டைகள் நீங்கும்படியாக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, போராட்டங்கள் மாறட்டும். பிசாசு தொந்தரவு, செய்வனை, பிள்ளை சூனியம், ஆண்டவரை, பொல்லாத கிரியைகள், குடும்பத்தை விட்டு ஆண்டவரை, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துருக்கள் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பாரம் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபத்து, நாசம், மோசம் வராதபடி தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனே, அற்புதங்கள் நடப்பதாக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் இப்பொழுது நடப்பதாக. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்த இவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் சிரசின் மீது உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். உங்களுடைய அற்புதங்கள் நடக்கட்டுமானவரே. இவர்கள் சாட்சிகளாய் மாறி பிரகாசித்து அநேகரை முன்னே வழிநடத்தட்டும். இவர்கள் வசிக்கிற வீடு, இவர்கள் செய்கிற வேலை, இவர்கள் போகிற வருகிற எல்லா காரியங்களிலும் தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பும், தேவனுடைய கரம் நன்மையாக இருப்பதாக. அன்றைய பாஸ்டர் டேவிட் ராஜா அவர்களுக்காக, பாஸ்டர் எஸ்தர் ராசாத்தி அம்மாவுக்காக, ஆண்டவரே, வருகிற எல்லா பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து அற்புதம் செய்ய வேண்டும். எவ்வளவான ஆத்மாக்களை தர வேண்டும். இந்த சபை ஒரு பெரிய சபையை கட்டப்படும்படிக்கு தேவ கரம் ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ஏதோ பலன் சொன்னார். அதுதானே பலன். தேவனுடைய பலன் முக்கியமான வார்த்தை. வார்த்தை தான் உங்களை என்ன பண்ணும், நடத்தும். என்று நாயகர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசினா தெரியும். 14 வாசிங்க. சீக்கிரம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, நீ இருக்கிற பலத்தோட சொல்லுவது அனுப்புகிறது நான் அல்லவா? அல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நான் என்ன பலன் இருக்கு? கண்டிருக்கிறது 10 ரூபா வரைக்கும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. இல்லை, நீ இருக்கிற பலத்தோடு போ. அந்த பலன் என்ன பண்ண தெரியுமா? உன்னை நடத்தும். அதுக்கு ஒண்ணு வேணும், ஒரு மகிழ்ச்சி வேணும். ஏற்ற வேலையில் எல்லாத்தையும் செய்யணும், அப்படிதானே? அதுக்கு நீ கர்த்தருக்காக காத்துரு. அதுக்கு என்ன வேணும்? பரிசுத்தாய் வேணும். இதெல்லாம் உனக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு என்ன பண்ண பலத்தால் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். காண்ட மிருகத்தின் பலத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேவனை சரியாக நடத்த வேணும்னா முதல்ல உனக்கு பலன் தான் வேணும், அப்படிதானே? வயசானவங்களுக்கு எது பலன்? வயசானவங்களுக்கு எது பலன் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வயசான பாட்டியம்மா இருக்கு, அதோட நிற்க கூட முடியாது. பலன் வேணும். என்ன பலன்? ஒரு குச்சி தான் பலன். அந்த குச்சி தான் ஆண்டவராக. நீ எத்தனை நிலையில் இருந்தாலும், எப்படி போராடி கொண்டிருந்தாலும், அந்த குச்சியில இருக்கிற வார்த்தையுடைய பலன் தான் உனக்குள்ள வேணும். சோர்ந்து போகிற சத்துவத்தின் பலத்தை கொடுக்கிற தேவன். சோர்ந்து உணர்ந்து போய் கிடப்ப காரணம் உனக்காக வாக்கு கடங்கா பெருமிச்சங்களோடு வேண்டுதல் செய்கிற தேவன். அந்த தேவன் தான் உன்னோடு சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உனக்கு பலனா இருப்பேன். உனக்கு நான் எப்படி இருப்பேன்?
பலனா இருப்ப. நீ வாழ்க்கையை சோர்ந்து போய் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, எப்ப எடுத்தாலும் எனக்கு போராட்டமா இருக்கு சொல்லி பரிதவிக்கிற நேரத்தில் கூட கர்த்தருடைய பலன் தான் உனக்கு கொண்டு போய் சேர்க்கும். உலகத்துடைய பணம் பலன் உனக்கு கொண்டு போய் சேர்க்காது, உறவு பலன் உனக்கு கொண்டு சேர்க்காது, கர்த்தருடைய பரிசுத்தாவின் பலன் கொண்டு போய் சேர்க்கும். அன்னைக்கு வாழ்க்கையில பலன் தான் நம்மளுக்கு வேணும். என்ன பலன்? பரிசுத்தாவி. அதான் அன்னைக்கு கிதியோனை பார்த்து சொல்லி இருக்கிற குலத்தோட போப்பான், ஒரு 100 ரூபாய்க்கு அதோட போ, 1000 ரூபாய்க்கு 1000 போ, 10,000 ரூபாய் இருக்கிற வார்த்தையோட போ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுதா, இருக்கிற வார்த்தையோட பிடித்து கொண்டு ஓடு, கத்த நிச்சயமாக உனக்கு புது பலனா இருக்கான். எத்தனை பேர் அமைச்சு அப்படி எழுத நிற்கலாம். கரங்களை காணிக்கையில் எடுத்துக்கொள்வோம். போன மாதத்துக்கு முன்னரே சொன்னேன் 2 காணிக்கை எடுப்போம்னு சொன்னேன். 4ஆம் வாரத்தில் முதல்ல ரெகுலராக போடுற காணிக்கையை வந்து இதில் போட்டுருங்க. முடியுமா? இந்த காணிக்கைக்காக சுவேத ஜோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக சபைக்கு போடுற காணிக்கை. 2வது காணிக்கை எடுப்பாங்க. நம்ம ஐயா விசேஷமாக வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு மேலே போட்டு நானும் கொடுக்க விரும்புகிறேன். சரிங்களா? இது முதல் சபைக்காக போடுகிற காணிக்கை வேணுமா? அது பாருங்க, ஐயா வந்திருக்கிறாங்கல்ல, அவங்கள கணப்படுத்தணும். அதற்காக இல்லைம்மா இல்லை அவங்களை கணப்படுத்து. தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க எப்போவுமே இது வரைக்கும் அப்படி நான் எடுத்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் நான் எடுத்ததே கிடையாது. இதான் முதல் தடவை எடுக்கிறோம். அதே போல் நம்ம பில்ஃபீல்டில் இது வரைக்கும் வேறு எந்த சபையை பாஸ்டரை கொண்டு வந்து நிறுத்தலை. எனக்கு ஒரு தகப்பனாக இருந்தவர், அவரோட ஜெபிக்கும்போது ஒரு தகப்பனாக இருந்து எனக்கு வழிகாட்டினாரு. அவர் ஜெபிக்கும்போது முதல்ல உங்கள் அப்பனை கூப்பிட்டு வச்சு நீ நடத்துன்னு சொல்ல போது அவருக்கு அந்த பில்ஃபீல்டில் ஞாயிற்றுக்கிழமை இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. ஒருத்தரை கூட ஏற்றுனதில்லை. முதல்ல வழிகாட்டுனா எனக்காக பரிதவிக்கிற 2 ஜீவன் இந்த சபை வளர்றதுக்காக போராடி ஜெபிக்கிற அந்த ஐயாவை உங்களை கனப்படுத்த நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆசை வச்சு இதில் போடுங்க ஐயா. அப்பா அந்த நோக்கத்தை தேவன் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காணிக்கை எதற்கென்று ஆண்டவரே அப்பா தேவன் நீர் கர்த்தாவே அப்பா முன் குறிப்பிடுகிற ஆண்டவரே. அப்பா அந்த காரியத்தை தேவன் நீர் வாய்ப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா எத்தனை இடங்களில் ஊழியர்கள் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்திருக்கிற கர்த்தாவே. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவரே. அப்பா எங்கள் சபைக்கு வந்திருந்தான ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா அவங்க வந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒரு வார்த்தைகள் எங்களுக்கு போதிக்க ஆண்டவரே. அப்பா ஒரு தெளிவான காரியங்கள் பார்த்துட்டு அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா வந்தவர்கள் ஆண்டவரே அப்பா தேவனை ஆசீர்வதிங்க. இன்னும் கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய பாதையில வளர்முறையாக ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களை இணைந்து ஆண்டவரே அப்பா எல்லா கருத்து ஒரே ஒரு ஏவுதல் ஐயாவுக்காக நம்ம செபிக்க போகிறோம். அம்மாவை இப்படி வந்துடலாம். அம்மாவுக்கு ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, என் பிள்ளைங்க மாதந்தோறும் நடத்தக்கூடிய அந்த அந்த ப்ரேயருக்காக அங்கங்கே கஷ்டப்பட்டு அலைகிறாங்கடா, அவங்களுக்கு
புதுசாக அதை கட்டித்தர போகிறாராம் அவங்க வீட்டு மாடியில். அது பெருசாக இருக்க போகுது. கடவுள் என்ன சொன்னார், இந்த இடத்துல பேசினாரு, விலங்கி அங்கே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா, சனங்க வர முடியாமல் ரொம்ப அனலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ஆண்டவரிடத்தில் நிற்கிறத பார்க்குறோம். நம்ம ஜெபிப்பவங்களுக்காக நல்ல கைத்தறி சபையராக ஆண்டவரே இந்த ரெகபூத் திருச்சபை சார்பில் நாங்கள் கட்டப்போகிற அவங்களுக்கு தேவையான அந்த ஊழியத்திலையும் அந்த காரியத்தில் நாங்கள் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி முழு மனதோட ஜெபி. குடும்பத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி ஜெபிப்பேன் அதுபோல் இருவரையும் நல்ல ஒரு தகப்பன் நல்ல தாயாக இருக்கிறாங்க அவங்கள ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருக்கிற ஒரு இருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உன் பிள்ளையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடுத்த அக்னி நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே ஆதியாம் எபிரேயர் புஸ்தகத்திலே 6 ஆண்டவரே 14 படி நீ பெருகவே பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தையை வைக்கிறேன். ஆண்டவரே அப்பா விஸ்தாரமாக தகரல்ல ஆண்டவரே ரூப் இருக்கணும் ஆண்டவரே, அநேக ஏசிகள் இருக்கணும், நல்ல உயர்ந்த ஆண்டவரே எல்லா பாஸ்டரும் முழுமனதோடு அந்த ஊழியத்தில் பங்குதாரராக நாங்கள் தேவ ஊழியத்தில் ஒரு ஐக்கியராக ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அந்த ஊழியத்தில் பங்கு பெற கத்திருக்கிறது செய்யப்பா. அம்மாவை அப்பாவை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கடந்து போகிற பயணங்கள் ஊழியத்துக்கு கத்தர் தேவையெல்லாம் சந்திக்கும்படி சொல்லி கத்தர் ஆசீர்வதிங்க பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். நல்ல பிதா ஆமென். அல்லேலூயா. அப்படி ஏன் சொல்லி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஆசீர்வாதம் தேவன் அப்பா சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் பாக்கியமும் நன்மையும் கிருபையும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடு கூட உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடு கூட விசேஷமாக ரெகபோத் திருச்சபை அனைத்து தேவ பிள்ளைகளோடு போறதோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.